இப்போ நம்ம சிக்கன் தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கறி எடுத்து 65 மாரி போட்டுக்கலாம். இந்த 65 மசாலாவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே போட தேவையில்ல, வெறும் மசாலா மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது குழந்தைங்கள எல்லாருக்குமே சாப்பிடுவாங்க, காரம் அவ்வளோவா இருக்காது இதில். இது ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். எடுத்துட்ட பிறகு அதே எண்ணெயில் சிக்கன் தொக்கு செஞ்சிடலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி இது நல்லா வறுத்து எடுத்ததும் சிக்கன் தொக்கு செஞ்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டு கொஞ்சம் பொரிய விடலாம். ஒரே ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் வெட்டி போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்குங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டோம். இப்போ என்ன பண்ணுவோன்னா, வெறும் பூண்டை மட்டும் தோல் உரிச்சிட்டு தட்டி வச்சு அதில் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பூண்டு போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம அந்த கறி வறுத்த எண்ணெயிலே தான் நம்ம செய்கிறோம், அதனால் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும். தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கிடலாம். கறி போட்டுடலாம். மிளகாய்த்தூள் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கறி போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம மிளகாய்த்தூள் போட போகிறதில்ல, வெறும் சிக்கன் மசாலா மட்டும் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். குழம்பு மசாலா நல்லாயிருக்கும், அது மட்டுமே போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். தனியாத்தூள், மஞ்சள்தூள் போட்டு உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். அந்த மசாலாலே கொஞ்சம் உப்பு இருக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா கொஞ்சமாக அரை கிளாஸ் தண்ணி விட்டு கறி வேகிற அளவுக்கு கொஞ்சம் விடுங்க, மூடி போட்டு விடுங்க. அது வெந்ததும் நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அப்போ வந்து நம்ம கேஸை அணைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரியுது. தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, கொஞ்சமாக இருந்தால் போதும். இந்த 65 போட்டு வச்சாச்சு. அவ்வளோதான், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். அதுலேயே அந்த எண்ணெயிலே வந்து இந்த சிக்கன் வந்து வெந்துடும். நம்ம தண்ணி நிறைய ஊற்றி வேக வைக்கணுன்னு அளவு கிடையாது, அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும் பாருங்கள். இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இது நல்லா வேகட்டும், அந்த எண்ணெயிலே வேகும். எண்ணெய் கம்மியாக தேவைப்படுறவங்க கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. நான் கொஞ்சம் நிறைய தாராளமாகவே ஊற்றிக்கினேன், அப்போ தான் அந்த சிக்கன் நல்லா வேகும். அவ்வளோதாங்க, வெந்துடுச்சு. இது ஒரு 20 நிமிஷம் நல்லா இது பண்ணாலே போதும், ரெடி ஆயிடுச்சு.